நண்பர்களுக்கு வணக்கம். த சிம்பிள் பாத் டு வெல்த் பாட்காஸ்ட் சீரீஸில் இது 4வது பாட்காஸ்ட். போன பாட்காஸ்ட் முடிக்கும்போது இந்தியாவில் உள்ள பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கவர்மெண்ட்டே ஆஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் எனி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வழியாக, ஈவன் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வழியாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா அது கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கறது தான். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 7.1% அட் ப்ரெசண்ட். அது பெரும்பாலும் இனி கூடலாமே தவிர்த்து குறையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அது மோர் தென் 12% இருந்திருக்கு ஒரு காலத்தில். அப்புறம் 11, 10 ஆகி 8 வரைக்கும் இப்போ 7.1% தான் கொடுக்குறாங்க. இதை பற்றின பிரேக் டவுன் டீட்டெயில்ஸ், அது எத்தனை வருஷம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் ஒவ்வொரு வருஷமும் எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், இது எல்லாத்துக்கும் பல யூடியூப் வீடியோக்கள் இருக்குது. நானே அதில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிற 2 செலக்ட் பண்ணி நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். அப்போ நான் இதில் என்ன பேசுகிறேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏன் இதில் போடணும் அப்படின்றதுக்கான காரணத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஓவர் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்டு மற்ற மியூச்சுவல் ஃபண்டை விட ஏன் பிபிஎஃப் பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு நோ எக்ஸ்பென்சஸ் அட் ஆல். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்ற விஷயமே இதில் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு எல்ஐசி பாலிசி போடுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கு. நீங்கள் மாதம் ஒரு 2,500 ரூபாய்க்கு எல்ஐசி பாலிசின்னு வைங்க, 2,500 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி போகிறாங்களா? ஒரு 100 ரூபா ஜிஎஸ்டி வைங்களேன், இல்லை ஒரு 50 ரூபா ஜிஎஸ்டி வைங்களேன். 2,500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மாதம் ப்ரீமியம் கட்டுற பாலிசிக்கு 50 ரூபா ஜிஎஸ்டினா ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு? 15 வருஷத்துக்கு என்னாச்சு? அப்போ நீங்கள் கட்டின ப்ரீமியம் கூட இந்த டேக்ஸ் கட்டியிருக்கீங்க. இந்த டேக்ஸுக்கான ரிட்டர்ன் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா எல்ஐசிலையும் பிஎல்ஐன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுலேயும் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. அப்போ இந்த ஆடட் காஸ்ட்ஸ், இப்போ நீங்கள் அதே காஸ்ட்டை ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி கட்டினதோடு சேர்த்து பிபிஎஃப்பில் போட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிட்டர்ன் பல மடங்கு பெருசாக இருக்கும். அதாவது எல்ஐசி அண்ட் பிஎல்ஐயில் வர்ற ரிட்டர்னை விட இந்த ரிட்டர்ன் பெட்டராக தான் இருக்கும். ஃபைனான்ஷியல் கால்குலேட்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் இந்த ப்ரீமியம்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். எல்ஐசி கட்டுற ப்ரீமியமை அப்படியே நீங்கள் பிபிஎஃப்பில் போட்டிருந்தால் எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். பட் ஆனால் பொதுவாக வெளியில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ், ஈவன் போஸ்ட் ஆஃபீஸ் பிஎல்ஐ ஏஜென்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பிபிஎஃப் வேஸ்ட்டு, அதில் லாபமே இல்லை, இன்ஃப்ளேஷனில் உங்கள் பணம் காணாமல் போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த டைமில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், பொருள் வாங்குகிறோம், மிச்ச காசு இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு 5 ரூபா சாக்லேட் கொடுக்குறான், இல்லை ஒரு 1 ரூபா சாக்லேட் கொடுத்தா கூட நம்ம ஏற்றுக்கிடுவோமா? அதை மனசு இல்லாமல் தானே வாங்குகிறோம். சில சமயம் வாங்குகிறோம், பட் பெரும்பாலும் திரும்ப காசை கேட்க தான் முயற்சி பண்ணுவோம் இல்லையா? 1 ரூபாக இருந்தாலும் அது நம்மளுடைய பணம். அப்படிங்கும்போது நீங்கள் பிபிஎஃப்பில் பணமாக போட்டு பணமாகவே திரும்ப எடுத்துக்க போகிறது, உங்கள் பணத்தை போட்டு உங்கள் பணத்தை நீங்கள் திரும்ப எடுத்துக்க போகிறீங்க. அந்த பணத்தை நீங்கள் கவர்மெண்ட்கிட்ட விட்டு வச்சுருந்ததுக்காக அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் நம்ம வாங்கிக்கிட போகிறோம். இதில் குற்ற உணர்ச்சி அடையவோ இல்லை ஏமாந்துட்டோன்னு நினைக்கவோ என்ன இருக்குது? ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் ஏற்கத்தக்கதல்ல. இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை அவங்களுக்கு லாபம் தரக்கூடிய, இப்போ எல்ஐசினா பிஎல்ஐனா அதுக்கான ஏஜென்ட்ஸ், அவங்களுக்கு கமிஷன் இருக்கும். அவங்க இதை தான் இந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ்னு சொல்லி மார்கன் ஹோசல், ஜேஎல் காலின்ஸ், ஜான் சீபாகல் எல்லாருமே இவங்கள தான் சொல்கிறாங்க. அந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய இல்லை அவங்களுக்கு லாபம் தரக்கூடிய அட்வைஸை தான் அவங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு எது ப்ராஃபிட்டபுள்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்கள் பணத்தை உங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுறது எப்படின்றது அவங்க கவனத்தில் இருக்காது. அவங்க ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்ப்பாங்க, அந்த நிறுவனத்துக்கு லாபகரமாக என்ன இருக்கோ இல்லை அவங்களுக்கு லாபகரமாக என்ன இருக்கோ அந்த அட்வைஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் பிபிஎஃப்ன்றது 15 வருஷம், நீங்கள் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா போடலாம். மினிமம் 500 ரூபா போட்டு அந்த அக்கௌண்ட்டை அலைவாக வச்சுருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன் இருக்கும், இல்லை குறைந்தபட்சம் போட்டால் எவ்வளோ, எல்லாமே நீங்கள் அந்த ஆப்பில் எல்லா விதமான கால்குலேஷனும் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 25 வயசில் இருக்கீங்க அப்படின்னா, 22 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ காசு அதில் போட்டுறணும். அப்படி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் 40 வயசு நெருங்கும் போதே இந்த அமௌண்ட்டு மெச்சூர் ஆயிரும். நீங்கள் வேணும்னா அதை க்ளோஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணலாம், இல்லை அதுக்கு அகைன்ஸ்டாக லோன் எடுக்கலாம். ஸோ நீங்கள் 40 வயசில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் பெரிதாக கடன் சுமைக்கு ஆளாகாமலே ஒரு வீடை கட்டிட முடியும். நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணலை, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு 25 வயசில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 40 வயசுக்கு வந்த பிறகு திரும்ப 5 வருஷமாகவோ 5 வருஷங்களாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பார்த்து பணம் ஈட்டுவீங்களோ அவ்வளோ நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்லேருந்து, அந்த கார்பஸ்லேருந்து ஒன்ஸ் இன் இயர் ஒன் டைம் வித்ட்ராயலாக மேக்ஸிமம் 2 லட்ச ரூபா வரைக்கும் அந்த உங்களோட கார்பஸ் பிபிஎஃப்பில் சேர்ந்துருக்கிற அமௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் யார் செய்கிறான்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்டேன், இந்த தொழில்கள் பண்ணக்கூடிய குஜராத்திகள், ராஜஸ்தானிகள், சேட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அவங்க பெரும்பாலும் எல்லாரும் இந்த பிபிஎஃப்பில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இதை உரமோர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. லைக் இதில் இருந்து அப்பப்போ எடுத்து அவங்க மணியை ரொட்டேட் பண்ண, ஒவ்வொரு வருஷமும் எடுத்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக இதை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களே அப்படி செய்யும்போது மாத சம்பளம் வாங்கக்கூடிய இதை கேட்டுட்ருக்க நீங்கள் இல்லை நான் எல்லாருமே அதை கண்டிப்பாக செய்யணும். இதுக்கு முன்னாடி இப்போ கவர்மெண்ட் ஒரு 3-4 வருஷத்தில் புதுவிதமான டேக்ஸ் ரெஜீம்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரை கூட டேக்ஸ் ரிடக்ஷனுக்காக மக்கள் பிபிஎஃப்பில் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சேமிக்காதீங்க, எல்லாத்தையும் செலவு பண்ணுங்கன்ற மாதிரியே இவங்க டேக்ஸ் ரெஜீம்களை மாற்றி வைக்கிறாங்க. 12.25 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் வாங்கலை அப்படின்னா மக்கள் அவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு அதாவது இந்த கவர்மெண்ட்டில் லைக் எனி கவர்மெண்ட் அவங்களோட பாலிசி எப்படி இருக்குது அப்படின்னா, மக்கள் பணம் அத்தனையும் மார்க்கெட்டுக்கு வந்துடணும். ஒன்று அவங்க பொருட்களாக வாங்கிடணும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண தான் நினைக்கிறாங்க. நீங்கள் கோல்டு வாங்க போனீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்னு நிறையா இருக்குது. அப்புறம் இதில் இங்கே இப்போ எல்ஐசி மாதிரி விஷயங்களுக்கு போட வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி வாங்குவாங்க. பிபிஎஃப்பில் போட வந்தீங்கன்னா ஆட்கள் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, அதில் போடாதீங்க பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சுற்றி வளைச்சி கொண்டு போய் இண்டெக்ஸில் போடுவீங்க, இல்லை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி தான் அந்த பணம் சந்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள இந்த அரசமைப்பு இல்லை இந்த பொருளாதார அமைப்பு அப்படின்றது அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கே மக்கள் பணம் அத்தனையும் எப்போதும் சந்தையிலே இருக்கணும்னு சொல்லிட்டு. அது லைக் மற்ற இப்போ இதில் பெரிய ஆட்களான ஜான்சி பாகுல் சொல்கிற மாதிரியோ இல்லை ஜேஎல் காலின்னு சொல்கிற மாதிரி அடுத்த 5 வருடங்களுக்கு தேவைப்படாத பணத்தை தான் நீங்கள் அதில் போடணும். மீதி இருக்கிறத இப்போ அடுத்த வருஷம் தேவைப்படும் அப்படின்னா அதை தங்கத்தில் முதலீடு பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அதுவும் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலை அப்படின்னா கோல்டு இடிஎஃப்னு வச்சுருக்காங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் தனிநபராக இருக்கும்போதே இது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணமான பிறகு உங்களோட மனைவிக்கும் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட், அவங்க ஒரு எம்ப்ளாயியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பிபிஎஃப் அக்கௌண்ட் திறந்து அவங்களோட பேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது மிக நல்லது. நீங்கள் இப்படி ஒரு 25 30 வருஷங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகல, ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் 2 பேரோட அக்கௌண்ட்டில் இருந்தும் வருஷத்துக்கு ஒன் டைம் வித்ட்ராயலாக பணத்தை எடுத்துக்கலாம். மினிமம் போட்டு அக்கௌண்ட் அலைவாக வச்சுக்கலாம். மீதி அதில் இருக்கிற பணம் காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை வாழ்ந்துட முடியும், ரிட்டையர்மெண்ட் லைஃப்பாக வாழ்ந்துட முடியும். இன்றைக்கி இந்தியாவில் பிபிஎஃப் தவிர்த்து மிக அதிக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய இன்னொரு ஸ்கீம் செல்வ மகள். அது உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் நீங்கள் அதில் கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமமே அதில் போடுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அது மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அது அவங்களோட அந்த 16 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை மொத்தமாக வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கடுத்து கவர்மெண்ட் விட்டு வச்சுருக்கிற இன்னொன்று என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் சொல்கிறாங்க. சீனியர் சிட்டிசன் SCSSன்னு சொல்லுவாங்க. இது பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் 30 லட்ச ரூபா வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன். இது நான் சொல்கிறது இது 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவங்க யார் இந்த சேனலில் கேட்குறாங்களே நமக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் லைக் 30s 40s இருக்கீங்கன்னா இப்போயே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் உங்களுக்கு 60 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு, கையில் கார்பஸ் அமௌண்ட் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு கார்பஸ் அமௌண்ட் வருதுன்னா அதில் மேக்ஸிமம் என்ன முடியுமோ நீங்கள் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா அதை சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் போட்டு அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்லேருந்தே நீங்கள் உங்களோட அன்றாட மாத செலவுகளை அதிலிருந்தே மீட் பண்ண முடியும். இதுக்கு மேலே நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் இருக்குது,
இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டட்னு எனக்கு தோணுது. மேபி அந்த வயசுக்கு வரும்போது அதுக்கான ஒரு விவரங்கள் வரலாம், இல்லை அதுக்கான ஒரு மன அமைப்பு வரலாம். பட் இங்கேருந்து இதை பார்க்கும்போது வந்து அது காம்ப்ளிகேட்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இது மீது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, பட் ஆனாலும் நீங்கள் பணத்தை வந்து பணமாக வேணும், ஃப்யூச்சரில் வந்து இப்போ எல்லாமே கோல்டாக வாங்கி வச்சுட்டு அப்புறம் அதை விற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பணமாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் பிபிஎஃப் தான். ரொம்ப சுருக்கமாக எப்படி சொல்லலாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பிங்க. ஒவ்வொரு மாதமும் மேக்ஸிமம் அதில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ பணத்தை போடுங்க. நீங்கள் எவ்வளோ நாள் பணம் சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ அது வரைக்கும் அக்கௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒன் டைம் வித்ட்ராயலாக ஆனுவலாக அதிலேருந்து வித்ட்ரா பண்ணி உங்களோட செலவுகளை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். வேறு எதையும் விட இது ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போக ஃபைனலாக இந்த ஃபைனான்ஸ் விஷயங்கள் பேசக்கூடியவங்க சொல்ல மறந்துடுற இல்லை சொல்ல தவிர்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பிபிஎஃப்லேருந்து வர்ற கெயின்ஸுக்கு எந்த டேக்ஸஸும் கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இதே அமௌண்ட்டை வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கிடுவோம். வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா போட்டு வர்றீங்க, 15 வருஷம் கழித்து அது 40 லட்ச ரூபாயா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் போட்ட 15 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ மீதி இருக்கிற 25 லட்ச ரூபா இருக்கா, அந்த 25 லட்ச ரூபாவில் 1.25 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது. அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் 15 to 20% டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த இதையும் இதே மாதிரி பிபிஎஃப்பில் போட்டு டேக்ஸே இல்லாமல் உங்களுக்கு 7.1 தான் வச்சுக்கோங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மேபி நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிற வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் 30% போனால், ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த பிபிஎஃப்ன்றது எக்ஸம்ட் எல்லா நிலையிலையும். காசு போடும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடையாது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பணம் என்று ஒன்றும் கிடையாது. அதை வித்ட்ரா பண்ணும்போதும் அதுக்கு பணம்னு நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம், டேக்ஸ்ன்னு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஸோ அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஸ்கீமு கவர்மெண்ட் அளிக்கக்கூடிய ஸ்கீம்னு சொல்லி இதை சொன்னேன். ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.